குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் ஜார்ஜ் ஹெர்பர்ட் எழுதிய அஃப்ளிக்ஷன் என்கின்ற போயம். அஃப்ளிக்ஷன் அஃப்ளிக்ஷன் அப்படின்னு சொன்னால் பெயின், கிரீஃப், வலி, வேதனை என்று அர்த்தம். ஜார்ஜ் ஹெர்பர்ட் belonged to an aristocratic family. அவர் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ராயல் பொசிஷன்ல அந்த மாதிரி ஒரு ஜாப், ஒரு வேலை அது மாதிரி இருக்க வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு த பிரீஸ்ட்ஹுட், கடவுளுக்கு சேவை செய்கின்ற பிரீஸ்டா போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி பிரீஸ்டா போயிட்டார். பிரீஸ்டா போனதுக்கு அப்புறம் நடுவில் அவருக்கு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். ஆனால் கடவுள் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த ஈடுபாட்டின் காரணமாக பிரீஸ்ட்ஹுட்ல இருக்கணும்னு தோணும். இப்படி ஒரு ஆசிலேஷன்லேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருந்தார். அவர் நிறைய தடவை ரிகன்சில்டு, ஒரு பிரீஸ்ட்ஹுட்ல இருந்துடணும் அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு பிரீஸ்ட்ஹுட்ல இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பெயின், கிரீஃப், வேதனைகளும் வலிகளும் வரும் பொழுது ஏன் இதில் இருக்கணும், நாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு தோணும். ஸோ அஃப்ளிக்ஷன் என்பது ஒரு கிரீஃப், ஒரு பெயின் என்கின்ற தலைப்பில் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி என்றே நாம் சொல்லலாம். தன் வரலாறு, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை தன் வரலாறாக அவரே பதிவு செய்கின்ற மாதிரி எழுதப்பட்ட ஒரு கவிதை. இது 11 paragraphs of 6 lines each. ஒவ்வொரு பேராகிராஃபும் 6 வரிகளை கொண்டு 11 பேராகிராஃப்களாக இதை எழுதியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த போயம் பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். When thou didst entice to thee my heart. இதுல இந்த கவிதையில as if George Herbert speaks with God, இவர் கடவுளுடன் பேசுவதை போல் இந்த கவிதையை அவர் அமைத்திருக்கிறார். When thou, இந்த இடத்துல thou என்பது you என்பது கடவுளை குறிக்கிறது. When you did entice என்பதை enticed past tenseல, you enticed my heart to thee என்றால் you, நீ என்னுடைய இதயத்தை என்டைஸ்னா வசப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு காதலி காதலனை தன் வசப்படுத்திக் கொள்வதை மாதிரி கடவுள் பக்தனை தன் வசப்படுத்திக் கொள்கிறார். நீ when you enticed my heart to you, என்னுடைய இதயத்தை உனக்கு நீ வசப்படுத்திக் கொண்டாய். I thought the service, இந்த இடத்துல சர்வீஸ் என்பது priesthood, இந்த மாதிரி சாமியாரா போயிடுறது, பிரீஸ்டா போயிடுறது என்பது இட்ஸ் அ பிரேவ் என்றால் ஒரு துணிச்சலான. ஆனால் இந்த இடத்துல துணிச்சலானங்கிறது வராது. இந்த இடத்துல இட்ஸ் அ நோபிள், அது ஒரு உன்னதமான, ஒரு பிரீஸ்ட்ஹுட்டா போறது என்பது ஒரு உன்னதமான பணி என்று நான் நினைத்தேன். நீ, அதாவது கடவுள் இவரை தன் வசப்படுத்தி கொண்டார். அதனால கடவுளின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த பக்தியின் காரணமாக பிரீஸ்ட்ஹுட்டுக்கு போறதுங்கிறது ஒரு உன்னதமான பணி என்று அவர் நினைத்து ஒரு பிரீஸ்ட்ஹுட்டுக்கு போயிறார். I thought the service of priesthood is brave, is noble, அது உன்னதமானது என்று நான் நினைச்சேன். So many joys I returned down my part, என்னுடைய பகுதி, என்னுடைய பங்காக நிறைய ஜாய், மகிழ்ச்சி எனக்கு நிறைய இருக்கு. I wrote down, நான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றேன், எனக்கு என்னென்ன ஜாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலியில இருந்தான், அதனால எனக்கு ஏற்கனவே நிறைய ஜாய், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. So many joys I written down for my part, besides what I might have out of my stock of natural delight. இயற்கையாகவே எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்கிட்ட ஸ்டாக், நிறைய என்கிட்ட ஸ்டாக் இருக்கு.
அந்த ஸ்டாக் ஏற்கனவே எனக்கு ஜாய், மகிழ்ச்சி என்பது எனக்கு நிறைய ஸ்டாக்ல நான் வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இவன் அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலியில் பிறந்தவன். என்னுடைய அந்த ஜாயை ஆக்மெண்ட் என்றால் இன்க்ரீஸ்டு அர்த்தம். ஆக்மெண்டட் வித் யுவர் கிரேசியஸ் பெனிஃபிட்ஸ். வித் யுவர் கிரேசியஸ் பெனிஃபிட், பெனவலன்ட் கிஃப்ட் ஆஃப் காட். நான் பிரீஸ்ட்ஹுட்டுக்கு போறேன் அப்படின்ன உடனே கடவுளினுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்போ அதனால எனக்கு ஒரு ஜாய் கிடைக்கும்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அப்போ ஏற்கனவே நான் ஒரு ராயல் ஃபேமிலியில் இருந்ததுனால என்னுடைய ஸ்டாக்ல, என்னுடைய பார்ட்ல நிறைய எனக்கு ஜாய், சந்தோஷம் இருக்கு. இப்போ நான் பிரீஸ்ட்ஹுட்ல சேர்ந்தேன். கடவுள் என்னை வசப்படுத்தி கொண்டதால் நான் பிரீஸ்ட்ஹுட்ல சேர்ந்துடுறேன். பிரீஸ்ட்ஹுட்ல சேர்ந்ததுனால என்னுடைய சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கிறது. என்னுடைய ஸ்டாக் ஆஃப் ஹாப்பினஸ், என்னுடைய ஸ்டாக் ஆஃப் ஜாய் ஆக்மெண்டட், இன்க்ரீஸ், அதிகமாகிறது. So this is the first paragraph. Then the second paragraph, I look on your furniture so fine. இப்போ இவர் பிரீஸ்ட்ஹுட்க்கு சேர்ந்துட்டாரு. சேர்ந்த உடனே இப்போ இவருக்கு ஒரு சர்ச்சில் ஒரு அப்பாயின்மெண்ட், சர்ச்சில் இவருக்கு ஒரு பணி கிடைக்கிறது. அந்த பணியில் முதல்ல இவர் பிரீஸ்ட்ஹுட்ல சேர்ந்த உடனே இவருடைய பணி என்னவா இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இன்சார்ஜ், இவர் தான் அதற்கு பொறுப்பு. ஐ லுக் ஆன் தை ஃபர்னிச்சர், யுவர் ஃபர்னிச்சர். இந்த இடத்துல ஃபர்னிச்சர் என்பது the properties of the church, சர்ச்சினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் த சர்ச் பில்டிங். சர்ச்சினுடைய பில்டிங், அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் எல்லாவற்றிற்கும் இன்சார்ஜாக இவர் இருந்தார். I looked on your furniture so fine. நான் ரொம்ப சிறப்பாக உன்னுடைய சர்ச்சினுடைய பொருட்களை, சர்ச் சம்பந்தமான சொத்துக்களை நான் மிகவும் சிறப்பாக பராமரித்தேன். And made it fine to me. I made it fine. Fine that is excellent. I maintained it. I maintained them. I maintained the church properties in an excellent manner. அதை நான் மிகவும் சிறப்பாக பராமரித்தேன். Thy glorious household stuff. Household stuff, இந்த இடத்துல household stuff என்பது அதான் அந்த சர்ச்சினுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த household stuff did me entwine. Entwine என்று சொன்னால் embrace, அதை கட்டி தழுவி கொள்வது, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ household stuff, இந்த இடத்துல household stuff என்பது அந்த சர்ச்சில் பிரேயருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொருட்கள் கடவுளை வழிபடுவதற்காக அந்த வழிபடுகின்ற சமயத்தில் அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஹவுஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு பேரு. அந்த ஹவுஸ் ஹோல்டு ஸ்டஃப்பை டிட் மீ என்ட்வைன், டிட் மீ என்ட்வைன், ஐ என்ட்வைன்ட், என்ட்வைன்னா எம்ப்ரேஸ்டு. அதை நான் பத்திரமாக மிகவும் சிறப்பாக நான் அதை பாதுகாத்து வைத்திருந்தேன். யுவர் க்ளோரியஸ் ஹவுஸ் ஹோல்டு ஸ்டஃப், அது ஒரு க்ளோரியஸ் ஹவுஸ் ஹோல்டு ஸ்டஃப் அப்படின்னா சர்ச்சில் அந்த ஒர்ஷிப், கடவுளை வழிபடுகின்ற சமயத்தில் பயன்படுகின்ற அந்த பொருட்களை எல்லாம் நான் ரொம்பவும் சிறப்பாக நான் அதை கவனித்து கொண்டு வந்திருந்தேன். அண்ட் டைஸ், டைஸ், டைஸ் என்பது என்டைஸ், என்டைஸ் உடைய ஒரு ஷார்ட்டர் ஃபார்மை டைஸ்னு போட்டிருக்காங்க. அண்ட் என்டைஸ் மீ அண்ட் டு தி. என்டைஸ் என்று சொன்னால் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்திருக்கு, வசப்படுத்துதல். காதலி காதலனை வசப்படுத்துதல், கடவுள் தன்னுடைய பக்தனை தனக்கு ஆட்கொள்ளுதல், வசப்படுத்துதல், அந்த மாதிரி. அண்ட் என்டைஸ் மீ அண்ட் டு யூ, நீ உன்னிடம் என்னை வசப்படுத்தி கொண்டாய். ஏன்னா நான் சர்ச்சு ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரொம்ப சிறப்பாக மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் வர்ஷிப் சமயத்தில் பயன்படுகின்ற பொருட்களையும் நான் ரொம்ப சிறப்பாக நான் பராமரித்து வந்தேன். இந்த வேலைகள் எல்லாம் பார்த்து கடவுள் என்னை ஆட்கொண்டு விட்டார். அண்ட் என்டைஸ் மீ அண்ட் டு யூ. such stars I counted mine. I counted such stars. இந்த ஸ்டார் என்பது சிறப்புகள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ரொம்ப சிறப்பாக இது பண்ணால் ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. அல்லது ஒரு போலீஸில் ஒரு மிகவும் சிறப்பாக சேவை செய்தால் ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. அது மாதிரி ஸ்டார்ஸ் என்பது இந்த இடத்துல சிறப்புகள். சச் ஸ்டார்ஸ், இந்த மாதிரியான சிறப்புகள் ஐ கவுண்டட், நான் இது மாதிரி நிறைய சிறப்புகளை நான் பெற்றிருந்தேன். சச் ஸ்டார்ஸ் ஐ கவுண்டட் மைன், போத்
heaven and earth. Heaven and earth, both heaven and earth. ஆகாயத்திலும் பூமியிலும், சொர்க்கத்திலும் பூமியிலும், the joys of heaven and earth. So such stars I counted mine, both joys of heaven and earth paid me my wages. My wages, என்னுடைய கூலியாக. நான் இந்த மாதிரி கடவுளுக்கு ஊழியம் செய்ததற்கு பிரதிபலனாக, கூலியாக, அல்லது ரிவார்ட் அல்லது அவார்ட், கடவுள் எனக்கு கொடுத்த அவார்டு. என்ன அவார்ட்? த ஜாய்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். பூமியிலும் ஆகாயத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எனக்கு கடவுள் தந்தார். ஸோ such stars I counted mine, both heaven and earth, both joys of heaven and earth paid me, offered me, கடவுள் எனக்கு வழங்கினார். offered me my wages, my reward in a world of mirth. mirthனா joy, மிகுந்த சந்தோஷம், உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சி என்கின்ற ரிவார்டை, ஜாய்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் கடவுள் எனக்கு வழங்கினார் நான் இந்த பணி செய்ததற்காக. So this is the second paragraph. Now we see the third paragraph. What pleasures could I want? Want அப்படின்னா தேவை. அப்படின்னா என்கிட்ட இல்லை, அது இல்லாமல் இருக்கும்போது தான் ஒருத்தனுக்கு வாண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வாண்ட் என்பது லேக், இல்லை. வாட் ப்ளஷர்ஸ் குட் ஐ லேக்? என்கிட்ட என்ன ப்ளஷர் இல்லை? என்ன இல்லை? ஹூஸ் கிங் ஐ சர்வ்? ஏன் எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட என்ன ப்ளஷர் இல்லை அப்படின்னா என்கிட்ட எல்லா ப்ளஷரும் மகிழ்ச்சியும் இருக்கு. ஏன் என்கிட்ட எல்லாமே இருக்கு? பிகாஸ் ஐ சர்வ்டு காட். நான் வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், கடவுளுக்கு நான் வேலை செய்கிறேன். அதனால எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார், எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார். ஸோ வாட் ப்ளஷர் குட் ஐ லேக்? என்கிட்ட எந்த ப்ளஷர் குறைவா இருக்கு, இல்லாமல் இருக்கு? ஏன்னா ஹூஸ் கிங் ஐ சர்வ். கிங் என்றால் இந்த இடத்துல காட். ஹூஸ் காட் ஐ சர்வ்? நான் கடவுளுக்கு நான் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். வேர் joys my fellows were. Where joys were my fellows. அதனால கடவுளுக்கு ஊழியம் செய்ததுனால my fellows, fellows என்றால் தோழர்கள், கம்பேனியன்ஸ். என்னுடைய கம்பேனியன்ஸ் யாரு? நான் கடவுளுக்கு வேலை செய்கிறேன், அப்ப எனக்கு கம்பேனியனாக யார் இருப்பா? ஜாய். கடவுளுக்கு வேலை செய்யறதுனால கடவுளினுடைய அருள், கடவுளினுடைய கிஃப்ட், ரிவார்ட், இதுதான் எனக்கு கம்பேனியன், தோழமையாக இருந்துச்சு. Where joys were my companion. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஜாய், இதுதான் என்னுடைய கம்பேனியனாக இருந்துச்சு. Thus argued into hopes. Thus argued, argue பண்றது அப்படின்னா persuade பண்றது. ஒருத்தரோட ஆர்கியூ பண்றோம்னா என்ன அர்த்தம்? அவங்கள நம்மளுடைய வழிக்கு வர்ற மாதிரி நம்ம பேசுறது. So that is called persuading. Thus persuaded into hopes my thoughts reserved, no place for grace or fear. அதனால நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ததுனால எனக்கு எல்லாம் மகிழ்ச்சி என்பதுதான் என்னுடைய தோழனாக இருந்துச்சு. எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நோ பிளேஸ் ஃபார் கிரீஃப் ஆர் ஃபியர். என்னுடைய வாழ்க்கையில there is no place for fear, பயத்திற்கும். ஏன்னா நான் கடவுளினுடைய ஆள், கடவுளுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றேன். எதனால? என்னுடைய வாழ்க்கையில there is no place for fear, பயத்திற்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. கிரீஃப், வேதனைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. No place for grief or fear. Therefore my sudden soul, அப்படின்னா my soul suddenly, immediately. அதனால ஸோ கடவுளுக்கு நான் செய்ததுனால எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதனால I immediately caught, பிடித்து கொண்டேன். seized at the place அப்படின்னா at the opportunity. பிரீஸ்ட்ஹுட்டாக இருந்தா எனக்கு எல்லாம், நான் கடவுளினுடைய ஆள், நான் பிரீஸ்ட். அதனால எனக்கு எந்த விதமான மகிழ்ச்சி குறைவும் இருக்காது. ஹெவன் ஜாய், எர்த்தில் இருக்கிற ஜாய், எல்லா ஜாயும் எனக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் இருந்ததுனால, ஒரு அரிஸ்டோக்ராட்டிக்காக நான் இருக்கிறதுனால எனக்கு ஏற்கனவே என்னுடைய ஸ்டாக்ல நிறைய ஜாய் இருக்கும். இப்போ நான் பிரீஸ்ட்ஹுட்ல சேர்ந்ததுனால கடவுளினுடைய அருள், கடவுளினுடைய மகிழ்ச்சி எல்லாமே எனக்கு சேர்ந்து என்னுடைய ஜாய் அதிகரிக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஃபியர், பெயின் இதற்கு இடமே இல்லை
therefore my sudden soul அப்படிங்கிறதுனால நான் உடனடியாக அந்த priesthoodல சேருவதற்கு நான் அதை ஒத்துக்கொண்டேன். I seized the opportunity of joining the priesthood. So priesthoodல சேருகின்ற அந்த வேலையை I seized immediately. So therefore my soul immediately seized the opportunity and made her youth and fierceness seek your faith. அப்போ priesthoodல சேர்ந்தாச்சு. priesthoodல சேர்ந்த உடனே அந்த யூத், அந்த இளமை காலத்தில், அப்போ நான் priesthoodல சேர்ந்த உடனே fierceness, I had the vigor, என்கிட்ட அந்த வேகம் இருந்துச்சு. இப்பதான் முதல்ல ஒரு இளம் priest. அந்த இளமையான priestக்கு கடவுளோட நம்ம நேருக்கு நேராக, அப்போ priestங்கிறவர் இஸ் a direct representative of God. கடவுள் த்ரூ priest தான் பேசுவாரு இல்லையா? அப்போ நம்ம நேரடியாக கடவுளோட தொடர்பு உள்ளவர்கள் என்கின்ற பெருமை எனக்கு இருந்துச்சு. and made her youth and fierceness seek your face, உன்னுடைய முகத்தை, உன்னுடைய தரிசனத்தை நேருக்கு நேர் நான் பெறுகின்றவனாக என்னுடைய இளமை காலத்தில் நான் அப்படி கற்பனை செய்து கொண்டு இந்த priesthoodல சேர்ந்துட்டேன் immediately. So this is the third paragraph. Now we see the fourth paragraph. At first you gave us me milk and sweetness. At first முதலாக நாம priesthoodல, அதான் இளம் priest, அப்படி சேர்ந்த உடனே you gave me sweet and at first you gave us me milk and sweetness. milk and sweetness சேர்ந்த உடனே எனக்கு வந்து மில்கையும் ஸ்வீட்னஸையும் கொடுத்தீங்க. மில்கையும் ஸ்வீட்னஸையும் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? you gave me joy, மகிழ்ச்சியை எனக்கு நீங்கள் அளித்தீர்கள். முதலாக நான் சேர்ந்த உடனே எல்லா விதமான சந்தோஷம், மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு ஜாப்ல சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தான் ஒரு பெரிய பவர்ஃபுல் மாதிரி. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணுறீங்க, அல்ல ஒரு போலீஸாக சேர்ந்தால் கூட அப்படியே நமக்கு ஒரு கௌரவம், அப்படியே நாம தான் இந்த நகரத்தையே கட்டி ஆள போகிறவங்க அப்படிங்கிற ஒரு கௌரவம், பெருமையெல்லாம் இருக்கும். அதனால் நான் அந்த priesthoodல சேர்ந்த உடனே இந்த சர்ச்சில் கடவுளுக்குள்ள நேருக்கு நேராக தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள் நான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கர்வம், அப்படி ஒரு சிறப்பு, ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி நான் priesthoodல சேர்ந்த உடனே எனக்கு கிடைச்சிச்சு. At first you gave me milk and sweetness. I had my wish and way. அப்பொழுது நான் priesthoodல சேர்ந்ததுனால I had my wish, நான் விரும்பினதுதான் எனக்கு கிடைச்சிச்சு. விரும்பினதுனா என்ன? அப்படியே priesthoodல இருக்கிறதுனால பெரிய கௌரவம், மரியாதை, அப்படியே டைரக்டா காடினுடைய டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், இது மாதிரி எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. I had my wish and way. My days were strewed with flowers and happiness. நான் செல்லுகின்ற பாதைகளில் எல்லாம் ஸ்ட்ரியூட்னா இப்போ ஒரு அரசர் வரும் பொழுது அவர் வருகின்ற பாதைகளில் எல்லாம் அப்படி பூ போட்டு வச்சிருப்பாங்க. அரசர் வந்து அந்த பூக்களின் மீது மிதித்து கொண்டு அப்படி நடந்து வருவார். அது மாதிரி நான் செல்லுகின்ற பாதைகளில் எல்லாம் ஸ்ட்ரியூட் வித் ஃப்ளவர்ஸ், மலர்களும் மகிழ்ச்சியும் நான் செல்லுகின்ற பாதைகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. I had my wish and way. My days were strewed with flowers and happiness. There was no month but May. என்னுடைய வாழ்க்கையில் அப்போ எந்த மாதமும் என்னுடைய வாழ்க்கையில வரல, மே மாதத்தை தவிர. ஏன்னா மே மாதம் என்பது ஒரு சம்மர், கோடை காலம். இங்கிலீஷ்காரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாதம் மே மாதம். ஏன்னா அந்த மே மாதத்துல தான் அப்படியே சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய வெப்பம் இருக்கும், குளிர் ரொம்ப குறைஞ்சி எல்லாமே இதமாக இருக்கும், பூக்கள் பூத்திருக்கும், அப்படியே எல்லா மரங்களிலும் கனிகள் காய்த்து தொங்கும். ஸோ அந்த சீசன் தான் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சீசன். அதனால என்னுடைய வாழ்க்கையில அப்போ எந்த மாசமும் வரல, எல்லா மாதங்களும் எனக்கு மே மாதமாகவே இருந்தது. மை டே there was no month but May, but with my years. ஆனால் with my years எனக்கு வருடங்கள் உருண்டோட ஆரம்பித்து when I grew old, எனக்கு வயசானதுக்கு அப்புறம் with my years sorrow did twist and grow. என்னுடைய வாழ்க்கையில சாரோ, துன்பமானது gave a twist, என் வாழ்க்கையை அப்படி திருப்பிடுச்சு. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும்
போன வாழ்க்கையில there was a twist of sorrow. என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. அதாவது என் வாழ்க்கையில் sorrow, துன்பம் வந்துருச்சு. துன்பம் வந்து and grow, அந்த துன்பம் மிகுதியாக ஆரம்பிச்சிருச்சு. துன்பம் வந்து and grow, அது வளர ஆரம்பிச்சிருச்சு. and made a party unawares for O என்று சொன்னால் WOE, O என்று சொன்னால் grief. கிரீஃபினுடைய வலி வேதனையினுடைய made me a partner, வலி வேதனையினுடைய ஒரு பங்காளியாக என்னை மாத்திருச்சு. என்னுடைய வாழ்க்கையில பிற்காலத்துல ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு வயசு ஆக ஆக என் வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் வந்து என் வாழ்க்கையில சாரோ உள்ள நுழைஞ்சி அது வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிரீஃப், வலியும் வேதனையும் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பங்காகவே, ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. இப்போ வாழ்க்கையில துன்பம்ங்கிறது எனக்கு ஒரு பகுதி, a part of my life, அப்படி மாறிடுச்சு. This is the end of 4th paragraph. Now we see the 5th paragraph. My flesh began unto my soul in pain. My flesh, flesh என்பது இந்த இடத்துல பாடி, flesh என்பது தசை, திசுக்கள். இந்த இடத்துல திசுக்களினால், தசைகளினால் ஆன பாடி, உடலை குறிக்கிறது. My body began unto my soul in pain. என்னுடைய உடலில் ஏற்படுகின்ற வலி வேதனை. உடல்ல ஏதாவது இப்போ டிசீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டிசீஸ்லாம் வந்துருச்சுனாக்கா உடல்ல ஏதாவது மூட்டு வலி, கை வலி, கால் வலி, எல்லா வலியும் வந்துடும். அந்த வலி வந்த உடனே ஐ மேட் கம்ப்ளைண்ட் டு மை சோல். நான் என்னுடைய ஆன்மாவிடம், ஐயோ எனக்கு இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ற வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய இளமை காலத்தில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்துருச்சு. மை ஃப்ளஷ் பிகேன் அண்ட் டு மை சோல் இன் பெயின். மை ஃப்ளஷ், மை பாடி மேட் கம்ப்ளைண்ட் டு மை சோல் ஆஃப் மை சஃபரிங். என்னுடைய சஃபரிங்ஸ் பற்றி, எனக்கு என்னுடைய உடலுக்கு ஏற்படுகின்ற சஃபரிங்ஸை பற்றி என்னுடைய உடலானது என்னுடைய ஆன்மா கிட்ட, ஐயோ எனக்கு இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சிக்னஸ் க்ளீவ் மை போன்ஸ். க்ளீவ் என்றால் புரோக், க்ளீவ் அப்படின்னா பிளக்கிறது, புரோக் உடைக்கிறது. சிக்னஸ் புரோக் மை போன்ஸ். என்னுடைய எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து போய்விட்டன வயோதிக தன்மையினால். சிக்னஸ் க்ளீவ் மை போன்ஸ். கன்சியூமிங் ஆக்ஸ், AGUES, ஆக்ஸ்னா ஃபயர்னு அர்த்தம், நெருப்பு என்று அர்த்தம். ஆக்ஸ் dwell in every vein. ஸோ ஆக்ஸ் என்பது ஃபீவர். ஆக்ஸ் என்பது ஒரு ஃபீவர். அந்த காலத்தில் மலேரியா என்பது உலக பிரசித்தி பெற்றதாக இருந்துச்சு. ஸோ அந்த மலேரியல் ஃபீவரை குறிப்பதற்கான ஒரு வார்த்தையாக ஒரு பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மலேரியல் ஃபீவரை குறிக்கிறதுக்கு ஆக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆக்ஸ் என்பது மலேரியல் ஃபீவரை குறிச்சிச்சு ஒரு காலத்தில். இப்போ அதுவே வழக்கத்தில் ஆக்ஸ்னாக்கா ஃபீவரை குறிக்கிறது மாதிரி வந்துருச்சு. ஸோ கன்சியூமிங் ஆக்ஸ், ஆக்ஸ் அப்படின்னா ஃபீவர் கன்சியூம்ஸ் மை பாடி. ஃபீவர் என் உடம்புக்கு வந்து என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் அது கன்சியூம் பண்ணிருச்சு. என் உடலில் உள்ள ஆற்றல்களை எல்லாம் இந்த நோயானது, ஃபீவர் ஆனது, அந்த ஆற்றலை அது எடுத்துக்கிச்சு. ஆற்றலை அது எடுத்துக்கிச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும்? we become weak, நம்ம வீக் ஆயிடுவோம். ஸோ கன்சியூமிங் ஆக்ஸ் dwell in every vein. ஸோ இந்த ஃபீவர் ஆனது it consumes energy in my body and makes me weak. That weakness I feel it in every vein. என்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்புலையும் நான் உடல் வீக்கா இருக்கிறதை நான் உணர்கிறேன். And tune my breath to groan. groanனா அப்படியே முனகிறது, ஐயோ அப்பா அப்படின்னு முனகிறது. இந்த முனகிறதுக்கு டியூனாக, அதுக்கு டியூன் போடுற மாதிரி என்னுடைய பிரீத், என்னுடைய மூச்சு சுவாசம், என்னுடைய முனகல் இதற்கு டியூன் போடுற மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்படின்னா ஒரு டியூனிங் மாதிரி எப்போ பார்த்தாலும் முனைகிட்டே இருக்கிறார். அண்ட் டியூன் மை பிரீத் டு க்ரோன்ஸ். சாரோ வாஸ் ஆல் மை சோல். என்னுடைய உயிர் முழுவதும் துன்பமும் வேதனையும் நிறைந்து விட்டது. ஐ ஸ்கார்ஸ் பிலீவ்டு. ஐ ஸ்கார்ஸ் பிலீவ்டு அப்படின்னா ஐ குட் நாட் பிலீவ், நான் நம்பலை.
எதை நான் நம்பல? till grief did tell me roundly that I live. நான் உயிரோட இருக்கேங்கிறதே நம்பல. எனக்கு நான் உயிரோட இருக்கனா செத்து போயிட்டேனான்னு எனக்கே தெரியல. நான் உயிரோடு இருக்கனானே நம்பல. ஆனா என்னுடைய உடல்ல அப்பப்போ ஏற்படுகின்ற அந்த வலியும் வேதனையும் ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன் என்று எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. Sorrow was all my souls. I scarce believed. I could not believe that till grief tell me, grief, வேதனையும் வலியும் tell me roundly that I lived. நான் உயிரோட இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன் பாட்டு, செத்து போகல என்று என் உடலில் இருக்கின்ற வலியும் வேதனையும் எனக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி ஆயிடுச்சு நிலைமை. So this is 5th paragraph. Now we see the 6th paragraph. When I got health, thou looked away my life. இப்போ இந்த வலி வேதனைகளிலிருந்து ஒரு மாதிரி நான் சரி ஆயிட்டேன். I recovered my health. என்னுடைய ஹெல்த்தை நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். when I got health, when I recovered from all this illness, இந்த illnessலேருந்து நான் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த சமயத்தில் God took away, என்ன கடவுள் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டார். எதை எடுத்துட்டு போயிட்டாரு? மை லைஃப், என்னுடைய லைஃபை எடுத்துட்டு போயிட்டார். இந்த இடத்துல லைஃப் என்பது ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய நண்பர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். இவருக்கு ஏற்கனவே இந்த வலி வேதனை இதுல அல்லாடிட்டு இருந்தாரு. அது முடிஞ்சு அதுல இருந்து ரெக்கவர் ஆகிற சமயத்துல பாத்தீங்கன்னா இவருடைய கூட்டாளிகள்லாம் எல்லாம் இந்த ஏஜுக்கு வந்திருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தர் ஆசைத்துக்கிட்டான் எல்லாம். ஸோ when I recovered health, thou took away my life, took away my friends and more. Not only my friends, என்னுடைய more friends, என்னுடைய அதிகமான நண்பர்களையும் உறவினர்களையும் நீ எடுத்துக்கொண்டாய். For my friends died, என்னுடைய நண்பர்கள் இறந்து போய்விட்டார்கள். My mirthனா happiness, joy, என்னுடைய joy and edgeனா sharpness, sharp, அவர் ரொம்ப ஷார்ப்பானவன். அவர் ரொம்ப ஷார்ப்பானவர்னா என்ன அர்த்தம்? அவருடைய மைண்ட் ரொம்ப ஷார்ப்னு அர்த்தம். ஷார்ப் மைண்டு, அதான் அந்த ஷார்ப் மைண்டுங்கிறது தான் எட்ஜுன்னு சொல்லலாம். மை mirth, என்னுடைய சந்தோஷம். மை keenness of mind, மை sharpness of my mind was lost. என்னுடைய சந்தோஷமும் எனக்கு போச்சு, என் உடம்பு போச்சு, என்னுடைய கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டான். இப்போ என்னுடைய மகிழ்ச்சியும் போயிடுச்சு. த keenness of mind, மை sharpness of my mind I lost. நான் அதையும் போயிட்டேன். இப்போ என்னுடைய நிலைமை என்னன்னா a blunted knife, மொட்டை கத்தி. ஒரு கத்தி ஷார்ப்பாக இருந்தால் யூஸ் ஆகும். ஆனால் அந்த ஷார்ப்னஸ் போய் வெறும் ஒரு கத்தி ரொம்ப மொன தேஞ்சி போயிருக்கிற ஒரு கத்தியாக a blunted knife was of more use than I. ஒரு மொன தேஞ்சி போன ஒரு கத்தி கூட was of more use, அது கூட அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் than I, என்னை விட. இப்போ நான் எந்த இதுக்கும் பயனற்றவனாக மாறி போயிட்டேன். என்னை விட ஒரு முனை மழுங்கிய கத்தி கூட என்னை விட அதிக பயன்பாடு உள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி என் நிலைமை போயிடுச்சு. என்னுடைய சந்தோஷம் போயிடுச்சு, என்னுடைய keenness of mind, sharpness of mind போயிடுச்சு. இப்போ என் நிலைமை ஒரு முனை மழுங்கிய கத்தியை விட மிகவும் மோசமான பயன்பாடு உள்ளவனாக மாறிட்டேன். Thus thin and lean without a fence or friend. இப்போ என் உடம்பு ரொம்ப தின்னாக போச்சு, ரொம்ப லீனாக போயிட்டேன். நான் தின்னாகவும் லீனாகவும் போயிட்டேன். வித்தவுட் எ ஃபென்ஸ், ஃபென்ஸ்னா வேலி. எனக்கு வேலி இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண யாரும் இல்லை. ஏன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, என்னை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, என்னை பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள்லாம் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ thus thin, I grew thin and lean, then I became without a fence, ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஆள் இல்லாமல், ஆர் ஃப்ரெண்ட், எந்த நண்பர்களும் இல்லாமல் நான் போயிட்டேன். I was blown through with every storm and wind. I was blown through, நான் தூக்கி எறியப்படுகிறேன். லைக் எ ஸ்ட்ரா, லைக் எ பேப்பர், ஒரு காகிதம் மாதிரி அல்லது ஒரு வைக்கோல் மாதிரி. இது ஒரு பெரிய ஸ்டார்ம் அண்ட் விண்ட், ஒரு புயலும் விண்டு காற்று,
ஒரு சாதாரண காற்று அல்லது புயல் காற்றுக்கு இங்கும் அங்குமாக தூக்கி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏதோ ஒன்று, ஒரு பேப்பர் மாதிரி அல்லது ஒரு வைக்கோல் மாதிரி என்னுடைய நிலைமை மாறிடுச்சு. I became like a straw or a paper which was blown out hither and thither by wind and or storm. காற்றினாலும் புயலினாலும் இங்கும் அங்குமாக தூக்கி எறியப்படுகின்ற ஒரு காகிதத்தை போல அல்லது ஒரு வைக்கோலை போல நான் தூக்கி எறியப்பட்டு கொண்டிருக்கின்றேன். So this is the 6th paragraph. Now we see the 7th paragraph. Whereas my birth and spirit rather took the way that takes the town. Whereas அதே சமயத்தில் my birth, என்னுடைய பிறப்பு, இவர் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, அதனால நான் பிறக்கும் போதே ரொம்ப ராயல் ஃபேமிலியில் பிறந்திருக்கேன். அண்ட் ஸ்பிரிட், என்னுடைய ஸ்பிரிட், தட் இஸ் த போல்ட்னஸ். அந்த ராயல் ஃபேமிலியில் பிறந்தாவே அந்த போல்ட்னஸ்லாம் இருக்கும், துணிச்சலாக எதையும் செய்யக்கூடிய எனக்கு அந்த ஆற்றல் இருந்துச்சு. ரேதர் டுக் த வே தட் டேக்ஸ் த டாம். எனக்கு நான் ராயல் ஃபேமிலியில் பிறந்திருந்ததாலும் ஒரு பெரிய போல்ட்னஸ் என்கிட்ட இருந்ததுனாலும் ஐ டுக் மை ரெசிடென்ஸ். I chose London as my residence. லண்டன் மாநகரத்தில் நான் தங்குவது என்று தீர்மானித்து அங்கே நான் தங்கினேன். The way that takes the town. Here the town refers London. The way that takes the town. Thou, you did betray. Did betray அப்படின்னா betrayed me. நீங்கள் என்னை betray பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கடவுளை சொல்றார். Thou did betray me to a lingering book. Lingering book அப்படின்னா ஒரு பைபிள் அப்படின்னு வச்சுங்க. லிங்கரிங் புக், த புக் விச் இஸ் ரிலேட்டட் வித் எ ரிலீஜியன், ஒரு மதத்தோடு தொடர்புடைய அந்த புத்தகத்தை நான் ரொம்ப படிக்கிற மாதிரி நீங்க என்னை பண்ணி விட்டீங்க. நான் வாழ்ந்து ஒரு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்து லண்டன் மாநகரத்தில் வாழ்ந்து ஒரு பெரிய ராஜா, ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தோடு இருந்த என்ன நான் திடீர்னு ஏன் தெரியாதனமா போய் ஒரு இந்த புக்கை படிக்கணும். அந்த புக்கை படித்த உடனே கடவுள் சேவையில் இறங்க வேண்டும் என்று என் மனசில் தோணி அதுக்கப்புறம் நான் ஏன் அதுக்குள்ளே இறங்கணும்? ஸோ நீங்கள் தான் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. நான் பாட்டு பேசாமல் நான் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு துணிச்சலாக முடிவெடுத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை நீங்கள் தான் லிங்கரிங் புக். அதாவது அந்த புத்தகங்களை படித்தா திருப்பி திருப்பி அதையே படிச்சுட்டு இருக்கணும், அதையே தான் படிச்சுட்டே இருப்பான். நீங்கள் ரொம்ப வயசாக பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு அதையே தான் படிச்சுட்டே இருப்பாங்க, பகவத்கீதையை வச்சே படிச்சுட்டு இருப்பாங்க. புராணமே இல்லைங்கிற மாதிரி அந்த புத்தகத்தையே திருப்பி 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 இன்னைக்கு இத்தனாவது அத்தியாயம், இன்னைக்கு இந்த சங்கீதம், இது அதுன்னு திருப்பி 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 முன்னாடி பின்னாடி அதையே படித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அந்த லிங்கரிங் புக்குன்னு பேர். அதையே சுற்றி சுற்றி படிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கிற ஆளாக என்னை மாற்றிட்டீங்க நீங்கள். யூ டிட் betrayed me to a lingering book and wrap me in a gown. Wrap me, என்னை சுற்றி. wrap அப்படின்னா covered me. என்னை எதை வச்சு கவர் பண்ணிட்டீங்க? ஒரு கவுன்னால என்னை கவர் பண்ணிட்டீங்க. எந்த கவுன்? the gown which is usually worn by the priests. இந்த priest அணிகின்ற அந்த அங்கியை எனக்கு நீங்க மாட்டி விட்டீங்க. and wrap me in a gown. I was entangled in the world of strife. In the world of strife அப்படின்னா இந்த world of strife என்ன? priesthood என்கின்ற அந்த உலகத்திற்குள் என்ன entangled, நீங்க சிக்க வச்சிட்டீங்க. I was involved. ஸோ நான் என்னை அறியாமே நீங்க சிக்க வச்சிட்டீங்கன்னு சொன்னாலும் அந்த புத்தகத்தை படிச்சாரு. அப்புறம் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இவரே அந்த priesthood சூஸ் பண்ணிக்கிட்டார். I was entangled in the world of strife before I had the power to change my life. Before I had the power to change my life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற பவர் எனக்கு வருவதற்கு முன்பாக நான் இதை பண்ணிட்டேன். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா இந்த priesthoodக்குள்ள நான் வந்திருக்க மாட்டேன். அப்போ எனக்கு வேற விதமான ஒரு டேஸ்ட் வந்திருக்கும். ஸோ அந்த வயசுல என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய பவர் எனக்கு வருவதற்கு முன்பாக நான் அந்த priesthood புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு உடனே நான் ஒரு பிரீஸ்டாக மாறிட்டேன். நீங்க என்னை அப்படி மாற்றி விட்டீங்க
அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றார். பிஃபோர் ஐ ஹேட் த பவர் டு சேஞ்ச் மை லைஃப் yet. So this is 7th paragraph. Now we see the 8th paragraph. Yet for I threatened often the siege to rise. I threatened often the siege to rise. Siege na முற்றுகையிட்டிருக்கிறதுன்னு பேர், முற்றுகையிட்டிருப்பது. The siege to rise. அந்த முற்றுகையிட இருக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? கண்டென்டட் வித்தின் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிரீஸ்ட் அப்படிங்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டி அவர் வர முடியாது. ஆனா ஐ த்ரெட்டன் ஆஃபன் த சீஜ் டு ரைஸ். சில சமயங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு ஏரியாவை தாண்டி நான் ரைஸ் பண்ணுவேன், அதை விட்டு வெளியில வரணும்னு நான் நிறைய தடவை நான் முயற்சித்திருக்கேன். yet for I threaten often, அடிக்கடி அந்த priesthoodல இருந்து ஒரு மறுபடியும் சாதாரண வாழ்க்கைக்கு வருவதற்கு நான் பல தடவைகள் முயற்சித்திருக்கிறேன். yet for I threaten often the siege to rise. அந்த முற்றுகை, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வாழுகின்ற அந்த priesthood வாழ்க்கையில் இருந்து to rise out, அதிலிருந்து வெளியே வருவதற்கு I often, பல முறைகள் நான் முயற்சித்திருக்கிறேன். not simpering all my age, ஆல் மைன் ஏஜ், என்னுடைய ஏஜ் முழுவதும் அப்படின்னா த்ரூ அவுட் மை ஏஜ், த்ரூ அவுட் மை லைஃப் ஐ டோன்ட் லைக் டு சிம்பர். சிம்பர்னா ஸ்மைலிங் அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்பரிங் என்பது ஒரு வகையான அசட்டு சிரிப்பு சிரிக்கிறது தான் சிம்பரிங்னு பேர். சிம்பரிங்கில் நிறைய டைப் ஆஃப் சிரிப்பு இருக்கு. லாஃப்னு சொல்லுவோம், ஸ்மைல்னு சொல்லுவோம், சிம்பர்னு சொல்லுவோம், கஃபா அப்படின்னு சொல்லுவோம், ஹான்னு சிரிப்பான், கஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சிரிப்பினுடைய பல்வேறு வகைகள். ஸோ சிம்பரிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் லாஃப், அது ஒரு வகையான சிரிப்பு. என்னால் வாழ்க்கை முழுவதும் ஒரு priesthood எப்படி இருக்கணும், யாரை பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகமாக இருக்கணும். நமக்கு உள்ளத்துக்குள்ள வலியும் வேதனையும் இருந்தால் கூட அதை ஒரு priest வெளியில காட்டக்கூடாது. தன்னிடம் வரக்கூடிய மக்கள் முன்பாக அவர் எப்பொழுதும் சிரிச்ச முகமாக இருக்கணும். அது சொல்லலாம், என்னால் அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நடிச்சுக்கிட்டு என்னால் சிரிச்ச முகமெல்லாம் இருக்க முடியலை. ஆனால் ஒரு priesthood-ஆக இருந்தால் நான் அந்த மாதிரி தான் இருந்தாக வேண்டியது இருந்துச்சு. பட் என்னால் அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. நாட் சிம்பரிங் ஆல் மை ஏஜ், த்ரூ அவுட் மை ஏஜ், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சிரிச்ச மூஞ்சியை வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது. அதான் இயற்கையிலேயே நீங்கள் சிரித்த முகமாக இருக்கிறது தான் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு priest-க்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள கோபம் வரும், வேறு விதமான உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகள்லாம் நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் priest மக்கள் முன்பாக எப்பொழுதும் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அவருடைய உள்ளத்துக்குள்ள கோபம் வருத்தமெல்லாம் இருந்துச்சுன்னா கூட வெளிமுகத்திற்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக ஒரு சிரிச்ச முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். என்னால் அந்த மாதிரிலாம் முடியலை. நாட் சிம்பரிங் ஆல் மை ஏஜ் thou you often did with academic prize. அகாடமிக் அப்படின்னா, அகாடமி அப்படின்னா ரிலேட்டட் வித் எஜுகேஷன், கல்வியோட அர்த்தம். இவர் ரொம்ப படித்தவன். ஸோ ஜார்ஜ் ஹெர்பர்ட் ரொம்ப ஒரு லேர்னட் மேன். ஒரு லேர்னட் மேனாக இருக்கிறதுனால இவர் சர்ச்சில் அந்த பிரசங்கம் பண்ணும்போது இவர் ரொம்ப லேர்னட் மேனாக இருக்கிறதுனால இவருடைய படிப்பு கல்வி அறிவை அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புகழ்வாங்க. ஸோ இந்த புகழ்ச்சி என்பது ஒரு விதமான போதை. அதில் நான் மயங்கி மறுபடியும் அதுக்குள்ளே இருந்தேன். என்னால் அதை விட்டு வெளியே வர முடியல. பல தடவை இவர் வெளியில் வரணும்னு முயற்சிச்சிருக்காரு. ஆனால் மக்களெல்லாம் சேர்ந்து, சாமி நீங்கள் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு ஒவ்வொரு சண்டேயில் லெக்சர் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது மக்கள் அப்படி சொல்கிறத பார்த்து அப்படியே நான் மயங்கி அதிலே இருந்துட்டேன். யூ ஆஃபன் டிட் வித் அகாடமிக் ப்ரைஸ். அகாடமிக் கல்வியை, என்னுடைய கல்வி ஆற்றலை, லேர்னிங்கை யூ ப்ரைஸ் ரொம்ப புகழ்ந்தாங்க. அது மெல்ட் அண்ட் டிசால்வ் மை ரேஸ். ரேஸ்னா ஆங்கர், என்னுடைய கோபத்தை அது அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே கரைச்சிருச்சு. ஐ டுக் யுவர் ஸ்வீட் அண்ட் பில். ஸ்வீட் அண்ட் பில், மேலே பில்னா மாத்திரை. அந்த மாத்திரை மேலே ஒரு ஸ்வீட் கோட்டிங் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கல. இதை விட்டு வெளியில் வந்தால் போவோம், எப்போ பார்த்தாலும் சும்மா ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ இதை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய அகாடமிக் லேர்னிங்கை ரொம்ப புகழ ஆரம்பித்ததுனால அந்த அகாடமிக் லேர்னிங் என்பது ஒரு சுகர் கோட்டட், ஒரு சர்க்கரை தோய்க்கப்பட்ட ஒரு பில், ஒரு மருந்தாக, ஒரு மாத்திரையாக இருந்துச்சு. அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுலேயே நான் இருந்துட்டேன். டில் ஐ கேம். ஐ கேம் அப்படின்னா
till a stage came, ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் where I could not go away, அதனால நான் அதை விட்டு வெளியில் போகவே இல்லை. நார் persevere அப்படின்னா not to continue, என்னால் நான் அதை விட்டு போகவும் முடியலை, என்னால் அதில் கண்டினியூ பண்ணவும் முடியல, என் மனநிலை கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறத பண்ணோன்னே சரி பரவாயில்ல இருந்துடலாம் அப்படின்னு நான் இருந்துட்டேன். இந்த மாதிரி நிலையிலேயே என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் 8th paragraph. Now we see the 9th paragraph. Yet, இருப்பினும், lest perchance I should too happy be in my unhappiness. Unhappiness, இந்த என்னுடைய அன்ஹாப்பினஸ்லையும் yet perchance சில சமயங்களில் I should be too happy, நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கேன். in my unhappiness, என்னுடைய ஒரு மகிழ்ச்சியற்ற தருணங்களில் கூட நான் பல சமயங்களில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன். turning my purge to food, turning my purging அப்படின்னு சொன்னா our stomach always in so many times reject food. உணவு வேண்டாம் என்று நம்முடைய வயிறு சில சமயங்களில் ரிஜெக்ட் பண்ணும், ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி it throws me into more sickness. அந்த மாதிரி பல சமயங்களில் என்னுடைய வயிறு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கும். அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு சிக்னஸான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி யூ த்ரோ மீ இன்டு மோர் சிக்னஸ், இன்னும் என்னை நிறைய சிக்னஸுக்குள்ளேயே நீ மாட்டி விட்ட. அப்போ இவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக அடிக்கடி போயிட்டே இருக்கு. இன்டு மோர் சிக்னஸஸ். thus doth thy power cross bias me, not making thine own gift good, yet me from my ways taking. Thus doth your power, உன்னுடைய பவர், cross bias me அப்படின்னா உன்னுடைய பவர், யூ சேஞ்ச் மை டைரக்ஷன், என்னுடைய வாழ்க்கையின் திசையை, உன்னுடைய கடவுளை, உன்னுடைய பவர் என்னுடைய வாழ்க்கையின் திசையை திருப்பி விட்டுருச்சு. நாட் மேக்கிங் thine own, thine என்றால் யுவர் காட், your own gift good. கடவுள் கொடுத்த கிஃப்ட் எது? priesthood. நீங்க கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு priesthood-ஐ எனக்கு பரிசாக நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். yet இருந்தாலும் me from my ways taking, இருந்தாலும் you did not allow me to take my own way. கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, இவனுக்கு இப்படிலாம் இருந்தாலும் நான் எனக்கு வேணுங்கிற பாதையை என்னை சூஸ் பண்ண விடாம கடவுள் நீங்க priesthood-ஐ எனக்கு நீங்க பரிசா கொடுத்து அதில் தான் நீங்க இருக்கணும்னு பண்ணிட்டீங்க. நான் எனக்கு வேற வழி இல்லை, வேற சாய்ஸ் இல்லை, அதனால நான் அதையே சூஸ் பண்ணிட்டேன். the 10th paragraph. now I am here, இப்போ நான் இங்க இருக்கேன். what thou will do with me, your willனா விருப்பம், உங்களுடைய விருப்பம், do with me, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. none of my books will show, ஆனா நான் ஒன்ன சொல்லிடுறேன், none of my books, the theological books, இந்த கடவுள் சம்பந்தமான அந்த புத்தகங்கள், none of these books will show அப்படின்னா என்ன அது என்லைட்டன் பண்ணல, எனக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சு அதன் மூலமாக எனக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கல. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் அதுலேயே இருக்கேன், ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த புத்தகங்கள்ல இருந்து எனக்கு எந்த என்லைட்டன்மெண்ட்டும் கிடைக்கல. none of my books will enlighten me. I read, அவையெல்லாம் நான் படிச்சிருக்கேன். and sigh, பெருமூச்சு விட்டுருங்க. and wish I were a tree, இதை படிக்கிறது, இந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு நான் ஒரு மரமாக இருந்திருக்கலாம் என்று நான் பல முறை நினைத்திருக்கிறேன். I read and sigh and wish I were a tree, for sure I then should grow. நான் ஒரு மரமாக இருந்திருந்தேன், நான் நிச்சயமாக நான் வளர்ந்துருந்தேன். ஒரு மரம் தினம் வளரும். ஆனால் இந்த புத்தகங்களை படித்து எனக்கு எந்த அறிவும் வளரவே இல்லை. திஸ் புக் டிட் நாட் என்லைட்டன் மீ, எந்த ஒரு விதமான ஒரு விவேகத்தையும் இந்த புத்தகங்கள் எனக்கு தரவே இல்லை, எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஃபார் ஷுர் ஐ தென் ஷுட் க்ரோ.
நான் வளர்ந்திருப்பேன். டு ஃப்ரூட், நான் கனிகள் கொடுத்திருப்பேன். ஆர் அட்லீஸ்ட் ஷேர், என்னுடைய மரத்தடியில் வருகின்றவர்களுக்கு நிழலாவது நான் கொடுத்திருப்பேன். ஆனால் இந்த புத்தகங்களை நான் படித்ததுனால எனக்கு எந்த விதமான வளர்ச்சியும், எனக்கு எந்த விதமான என்லைட்டன்மெண்ட்டும் கிடைக்கல. நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன். நான் ஒரு மரமாக இருந்தால் கூட நான் வளர்ந்திருப்பேன், கனி கொடுத்திருந்திருப்பேன். குறைந்தபட்சம் என்னிடம் வருகின்றவர்களுக்கு ஒரு நிழலாவது நான் கொடுத்திருப்பேன். நான் ப்ரீஸ்ட்ஹுட்டை எடுத்ததில் எனக்கு எந்ததுமே பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் சம் பேர்ட் வுட் ட்ரஸ்ட், சில பறவைகளாவது ஒரு நம்பிக்கையோட இந்த மரத்தில் வந்து நாம் தங்கலாம் என்று வந்திருக்கோம். அண்ட் அட்லீஸ்ட் சம் பேர்ட் வுட் ட்ரஸ்ட் ஹர் ஹவுஸ் ஹோல்ட் டு மீ, சில பறவைகளாவது நம்பிக்கையோடு அவர்களுடைய ஹவுஸ் ஹோல்டு, வீட்டை என்னுடைய மரத்தில் கட்டி குடியிருந்திருக்கோம். ஹவுஸ் ஹோல்ட் டு மீ அண்ட் ஐ ஷுட் பி ஜஸ்ட், அப்போவாவது நான் எனக்கு ஜஸ்ட் நியாயம் செய்தவனாவேன். என் வாழ்க்கையில் கடைசியில் ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்டை எடுத்து நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஒரு மரமாக இருந்தால் கூட வளர்ந்துருப்பேன், கனி கொடுத்துருப்பேன், அட்லீஸ்ட் நிழல் கொடுத்துருப்பேன். என்னுடைய இடத்தில் பறவைகள் தங்குவதற்கு ஒரு இருப்பிடமாவது நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு பயனுள்ளவனாக இருந்திருப்பேன். நான் எதுவுமே இல்லாமல் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் எடுத்து எனக்கு போயிடுச்சு. அந்த புத்தகங்களை படித்ததில் எனக்கு எந்த விதமான என்லைட்டன்மெண்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் 10th paragraph. Now we see the 11th paragraph, the last paragraph. Yet through thou means God. Yet though God troubled me, I must be meek. God troubled me. கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நீ ப்ரீஸ்ட்ஹுட்டை எடுத்துக்கோ என்று என்னை அவர் கட்டளையிட்டு விட்டார். நான் அதை மீறலை. கடவுளே நம்மகிட்ட அப்படி சொல்லும்போது நம்ம எப்படி மீறது என்று நான் மீறலை. ஐ டிட் நாட் ரிபல், நான் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கல. தென் ஐ மஸ்ட் பி மீக். மீக்னா பணிந்து விட்டேன், நான் கடவுளுக்கு பணிந்து விட்டேன். இன் வீக்னஸ் மஸ்ட் பி ஸ்டவுட். இன் வீக்னஸ் மஸ்ட் பி ஸ்டவுட். இந்த வீக்னஸ், ஒரு நான் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவனாக இருந்தாலும் கடவுள் சொல்லும்போது ஒரு மீக், ஒரு வீக்னஸாக நான் அதை ஒத்துக்கிட்டேன். வெல், ஐ வில் சேஞ்ச் த டிவைஸ் அண்ட் கோ சீக். சீக் மீன்ஸ் லுக், அண்ட் கோ லுக் சம் அதர் மாஸ்டர் அவுட். அதனால ஐ வில் சேஞ்ச் தி சர்வீஸ். நான் இப்போ வந்து என்னுடைய சர்வீஸை மாற்றிக்கொள்ள போகிறேன். கடவுளுக்கு சேவை செய்கின்ற இந்த ப்ரீஸ்ட்ஹுட் என்கின்ற இந்த சர்வீஸை மாற்றி and go look, I want to look after some other master, not the master, not the God the master. கடவுள் என்கின்ற இந்த மாஸ்டரை விட்டு வேற ஏதாவது ஒரு மாஸ்டர் தேர்ந்தெடுத்து நான் போக போகிறேன். மை டியர் காட் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் மை டியர் காட், என் அன்பிற்குரிய கடவுளே, தோ ஐ ஆம் கிளீன் ஃபார் காட். அப்படிதான் நான் நினைக்கிறேன், நிறைய தடவை அப்படி நினைக்கிறேன். பட் என்னால் போக முடியல. தோ ஐ ஆம் கிளீன் ஃபார் காட், லெட் மீ நாட் லவ் தி இஃப் ஐ லவ் தி நாட். இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும், இந்த மாதிரியான ஒரு அஃப்ளிக்ஷன், ஒரு பெயின், ஒரு கிரீஃப், இவைகளில், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நான் கடவுளை வழிபடவில்லை, நம்பவில்லை என்றால், அப்போ கடவுளை நம்புவது என்பது ஒரு பொருத்தமற்ற விஷயம். நீங்கள் இதுதான் கடைசி லைன்ல அவர் சொன்னார். கடவுளை நீங்கள் எல்லா நேரத்திலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது யூ மஸ்ட் ட்ரஸ்ட் காட். நீங்கள் கடவுளை நீங்கள் நம்ப வேண்டும். அந்த கடவுளை நம்புவது உங்களுக்கு ஒரு கிரீஃப், அஃப்ளிக்ஷன் சமயத்தில் நீங்கள் கடவுளை நம்புவது என்பதுதான் இட் இஸ் அ கிரேட் சர்வீஸ் டு காட். அதுதான் நீங்கள் கடவுளுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவையாக நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த அஃப்ளிக்ஷன்ல நான் சர்விங் காட், அதை நான் ஒரு பெரியதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எல்லாம் சொல்றாரு. கடைசியில் வந்து இவ்வளோ அஃப்ளிக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் நான் கடவுளை நம்புவேன், கடவுளை வழிபடுவேன், அதுதான் நான் அவருக்கு செய்கின்ற ஒரு கிரேட் சர்வீஸ் என்று சொல்றார். லெட் மீ நாட் லவ் தி இஃப் ஐ லவ் யூ நாட். இந்த மாதிரி சமயத்தில் நான் லவ் பண்ணலை, கடவுளை நான் நேசிக்கவில்லை, வழிபடவில்லை என்றால் ஐ லவ் யூ நாட், நான் கடவுளை வழிபடாதவனாக மாறிவிடுவேன். கடவுளை எதிர்க்கு, நமக்கு துன்பம் வரும்போது கடவுளை எதிர்க்கிறதுங்கிறது நியாயம் இல்லை. ஸோ எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி சமயத்தில் நான் உன்னை வழிபடலை அப்படின்னு சொன்னால்
நான் உன்னை வழிபடாதவனாக நான் மாறிவிடுவேன். அதனால் இந்த அஃப்ளிக்ஷன் டயத்தில் கூட ஐ லவ் யூ காட் என்று சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறார் ஜார்ஜ் ஹெர்பர்ட். இது பிஜிடிஆர்பிக்கு உள்ள போர்ஷன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னாக்க நான் தினம் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பூரா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.